ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இடம் நாகூர் தர்காவில் ஒரு முக்கியமான இடம். இப்போ இந்த மாதம் இது ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இப்போ பிறந்துருச்சுன்னா அடுத்த மாதத்துல இருந்து இது ஃபுல்லாக ஒரு மாதிரி அடப்பு வச்சு இதில் தான் பீர் ஜமா, பீர் உக்கார்றக பார்த்திங்களா, பீர் ஜம்மான்னு நிறைய வரும், 5-6 ஜமா வரும். அதில் அந்த பீரா உட்கார்றக பார்த்திங்களா, அந்த ஜமா இந்த இடத்துல தான் இருக்கும். வருஷம் ஒவ்வொரு ஜமாவுக்கும் ஒவ்வொரு இடம். இந்த இடம் ஃபுல்லாக அடைச்சி இதில் அவங்க ஒரு 50 பேர் கட்டம் இதில் தங்கியிருப்பாங்க. ஆம்பளைங்க அவங்களோட லேடிஸ் கூட வருவாங்க சமயத்துக்கு. இதெல்லாம் அடைப்படிச்சு இது உள்ளக்கே அவங்க எல்லா புழக்கமாக வச்சுக்குவாங்க. அது மாதிரி உள்ள இடம் இது. அதனால் அடுத்த மாதம் இந்த இடத்த இப்படி ஃப்ரீயாக பார்க்க முடியாது. இங்கே தெரியறது ரெட்டை புளிய மரம்னு சொல்லிட்டு பேர் சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன ஜமாங்க இங்கே ஒரு ரெட்டை புளிய மரம் இருந்தது. இதில் இந்த இடத்துல உட்காந்து மரத்தடியில் உட்காந்து பயான் ஹதீஸ் இது மாதிரி பேசுகிறது, அவங்களோட நண்பர்களோடு உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் செஞ்சக்கூடிய இடம்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெளிவாக தெரியல, பெரியவங்கள்ட்ட கேட்கணும். அதனால் நான் இந்த இடத்துக்கு நான் ஊரில் எத்தனையோ வருஷம் இருந்தாலும் இதையெல்லாம் நான் இவ்வளோ கிட்டக்கு நான் பார்த்தது கிடையாது. உங்களுக்காண்டி நான் இறங்கி பார்த்தது தான். அங்கே ஒரு கதவு காட்டினேன். அந்த கதவு கூட நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க ரூம் இருக்கிறத. அதான் இப்போ பாருங்கள் மணரா தெரியுது, பாருங்கள் பெரிய மணரா தெரியுது. அங்கே ஒரு மணரா தெரியுது. இப்போ பாருங்கள் தலைமாட்டு குப்பா தெரியுது. இந்த பக்கம் தலைமாட்டு குப்பா, அந்த பக்கம் மணரா. இந்த சைடு பீர் மண்டபம் இருக்கும். பீர் மண்டபம்னு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம் பார்த்திங்களா, அந்த பீர் உட்கார்ற மண்டபம் அங்கே தான் இருக்கும். உட்கார்வாரில் 9, 10, 11 3 நாளைக்கு உட்காரல அந்த மண்டபம் அந்த இடத்துல இருக்கும். இது தலைமாடு. இப்படி பார்த்தா தலைமாடு. எல்லாத்துக்கும் நடு சென்டரில் தான் இந்த இடம் இருக்கிறது. இது எப்போவுமே ஒரு அமைதியான இடம். தனியாக ஒரு மாதிரியாக மற்ற இடத்த விட இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த இடத்துல பார்க்கவும் ஒரு அமைதியான இடமா இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும். எப்போவுமே உள்ளக்கெல்லாம் யாரும் இதுக்குள்ளே எல்லாம் படுத்திருக்க மாட்டாங்க. ஓரத்தில் மட்டும் தான் படுத்திருப்பாங்க. மீதி இடத்துலலாம் படுத்திருப்பாங்க. ஆனால் இது உள்ளக்க யாருமே இது வரைக்கும் நான் படுத்து பார்த்தது கிடையாது. அந்த டாப் இருக்கிறதுல தான் படுப்பாங்க. அண்டு இப்போ ஜமா வந்த வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, இதுக்குள்ளேயும் படுப்பாங்களா என்னண்டு. இதில் உங்களுக்கு நான் காட்டணும்னு பிரியப்பட்டேன். அதனால தான் இந்த இடத்த நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இங்கே ஒரு மணரா தெரியுது பார்த்தீங்களா. அண்டு இதுக்கு நேராக தெரியுது ஆசிராம் பள்ளின்னு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருப்பேன் நான், முஹர்ரம் பறைக்கு. அந்த ஆசிரம் தெரியுது. அந்த பக்கம் ஆசிராம் பள்ளி, இந்த பக்கம் தலைமாடு தெரு. அந்த தலைமாடு எஜமான்ற தலைமாடு, இந்த பக்கம் பீர் மண்டபம். இந்த பக்கம் இன்னொரு அந்த மணரா ஒன்று தெரியும். அங்கே தான் லேடிஸ் டாய்லெட் எல்லாம் வரும். அண்டு பார்த்துக்கோங்க. இது தான் இந்த கம்பம் தெரியுது பார்த்திங்களா. இது பாமரம் ஏற்றுறதுக்குள்ளது. மணரா பாமரம் ஏற்றுறதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கங்கே இருக்கும் அந்தந்த இடத்துல. இந்த சைடில் 2 மணரா இருக்குது. மைத்தவங்கள பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் லேடிஸ் டாய்லெட். இதுக்குள்ளே நேராக தெரியாது தான் லேடிஸ் டாய்லெட்டு. 24 ஹவர்ஸும் திறந்துருக்கும். தர்காக்குள்ளே காசு இந்த மணராக்கு கீழே தான் அது வரும். இது தர்காக்குள்ளே கார்னரில் வரும். தலைமாட்டு பக்கம் தர்காக்குள்ளே கார்னரில் வரும். இந்த இடம் ஒரு அமைதியான இடம். இதை நான் உங்களுக்கு காட்டணும்னு பிரியப்பட்டேன். பீர் ஜமாங்கிறது ஜமாங்க கூட வந்த மாதிரி இவங்களும் பயான் செய்யக்கூடியவங்க. இவங்கெல்லாம் திக்ர் செய்யக்கூடியவங்க. ஒரு 5-6 ஜமா இருக்குது. பானுவா ஜமா, அந்த நிறைய ஜமா பேர் தெரியல கரெக்டாக. அது அடுத்த மாதம் நான் உங்களுக்கு ஹந்திரி வரும்போது நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒவ்வொரு ஜமாவும் ஒரு மாதிரி இருப்பாங்க. 40 நாளைக்கு மேலே இங்கே இருப்பாங்க. தர்கா அவங்களுக்கு ஏதோ காணிக்கை தரும், மிளகு இதெல்லாம் ஏதோ காணிக்கை தரும். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் அவங்க போவாங்க. அது வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு தர்கா இதில் இந்த ஜமாக்காரர்களுக்கு பங்கு இருக்குது, ஏதோ வருஷ பங்கு இருக்குது. அதை அவங்க வாங்கிட்டு தான் காணிக்கையாக வாங்கிட்டு தான் போவாங்க. அதை கேட்குறக்கு அதுக்கு ரொம்ப ரைட்டு இருக்குது. ஒரு தடவை அதே மாதிரி ரொம்ப நாள் போகலை, ஏன்னா தர்காக்களுக்கு தானதுனால கொடுக்கலங்கிறதுனால போகாமல் இருந்து மறுபடிக்கும் ரொம்ப மாதம் இருந்தேன். 40 நாளைக்கு மேலேயும் ரொம்ப மாதம் இருந்து அது பிறகு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு தான் போனாங்க. அந்த மாதிரி அவங்க ரைட் உள்ள பர்சன்ஸ் இங்கே தங்குறவங்க ஜமாங்கிறவர் ரைட் உள்ள பர்சன் தங்குறாங்க. இதான் தலைமாடு. நம்ம வெளியே வந்துட்டோம். இது ஹக்கானி பாவாட
மஸாரு. இந்த சைடில் இங்கே ஒரு பாதை இருக்கும், அந்த சைட்லேயும் பாதை இருக்கும். சமயத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த சந்து வழியாக நம்ம வருவாங்க, ஜனங்க புழங்குறதுக்குள்ள இடமா இருக்கும். இங்கே எல்லாம் தான் தங்கியிருப்போம். இதெல்லாம் அடைச்சிருவாங்க. அடுத்த மாதம் இதெல்லாம் அடைச்சிருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டணும்னு பிரியப்பட்டேன். என்னுடைய சேனல் மன நிம்மதிக்கான சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அறிவோம் மன நிம்மதி அன்றாட வாழ்வில் பெறுவது எப்படி 3 பிளேலிஸ்ட்டில் வரும். அல்ஹம்துலில்லாஹ் சுக்கூர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.